Welcome back to another vlog, guys. Good morning. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. நம்ம இங்கேருந்து பாரிஸ் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ நம்ம இங்கேருந்து பாரிஸ் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நந்தனம் ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் லோடு புக் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லோடு எங்கன்னா நம்ம வால்டாக்ஸ் ரோட்டில் இருந்து ராமாபுரம் கொண்டு போனோம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசினர் தோட்டத்தாண்ட தான் இருக்கேன். ஸோ போய் ஃபஸ்ட்டு பிக்கப் எடுக்கலாம். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. ஆமாம், எந்த பக்கம்? அந்த பக்கம். அப்படியே சரிண்ணா, சரி. ரயில்வேலேருந்து லோடு எடுத்து வெளியே இறங்கியாச்சு. நம்ம இப்போ ராமாபுரம் போனோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. சாரி, 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அரும்பாக்கம் போய் அப்படியே வடபழனி ஏறி இறங்கி ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி காமராஜ் சாலை வழியாக போட்டோம். நசப்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் ராமாபுரம் ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ இதை ட்ராப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. கோடம்பாக்கத்துலேருந்து பெருங்குடி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம லோடெலாம் எடுத்து மயிலாப்பூர் ரீச் ஆகிட்டோம். மயிலாப்பூர்லேருந்து நேராக பெருங்குடி போய் இதை கொண்டு போய் இறக்கி விட வேண்டியது தான். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, லோடு வந்து 2 பேனல் சேர்த்திருக்காங்க, அவ்வளோதான். பெருங்குடி சிப்காட்குள்ளே தான் இது கொண்டு போய் இறக்கணும். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார்க் ரீச் ஆகிட்டோம். டைட்டில் பார்க் ஏரியாவில் தான் இருக்குது. இறக்குற இடத்துல வந்தாச்சு. இனி கொண்டு போய் இறக்கிடலாம். இந்த லோடு எடுத்து காஞ்சிபுரம் போயிட்டுருக்கோம். லோடு ஏற்றி நம்ம காஞ்சிபுரம் ஒரகடம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் இருக்குது. கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம். தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ கைஸ், பெருங்கலத்தூர் நெருங்கிட்டு இருக்கோம். பெருங்கலத்தூர் ரீச் ஆகிட்டேன். புது பிரிட்ஜு. வண்டலூர் ரீச் ஆகிட்டோம். நமக்கு இங்கேருந்து பிரிட்ஜில்
பிரிட்ஜில் ஏறி ரைட் எடுத்து காஞ்சிபுரம் ரோட்டுக்கு ஏறினோம். ஸோ நம்ம நேராக தெரியிற பிரிட்ஜு மேலே ஏறிடுவோம். நேராக போனால் பிரிட்ஜுக்கு அடியில் நேராக போனால் குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு அந்த ஏரியா. ஸோ நம்ம மேலே போயிட்டு ரைட் எடுத்து போகணும். அந்த டிப்பர் போது பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் நம்மளுக்கு போகணும். இப்போ காஞ்சிபுரம் பைபாஸ் ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் இருக்கு. ஒரகடம் காஞ்சிபுரம் ரோட்டில் ஏறிட்டோம். மேலே ஒரு பைபாஸ் போதா, அது வந்து நேராக போய் நம்ம பெருங்குளத்தூர் குடுவாஞ்சேரியில் ஏறும். லெஃப்டில் போட்டிங்கன்னா, ரைட்டில் போட்டிங்கன்னா புழல், செம்மஞ்சேரி, செம்மஞ்சேரின்ற மாதிரி புழலுக்கெல்லாம் போகலாம். நம்ம ஒரகடம் ரீச் ஆகிட்டோம். ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். இந்த கம்பெனியில் தான் லோடு இறக்கணும். இறக்கிட்டு பார்க்கலாம். அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. ராயல் என்ஃபீல்டு தான் போகணும். ஒரகடம் ராயல் என்ஃபீல்டு. அங்கே போயிட்டு பைக் ஏதோ புக்கிங் இருக்கான், அதை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். ஸோ இப்போ எங்கே இருக்கிறது பார்த்தா ஒரகடம். பைக் எடுத்து போக வேண்டியது கோவலம். ஸோ லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ பாசிபிள் நான் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இல்லைனா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ரகசியமாக எடுக்கிறேன். இதுதான் ராயல் என்ஃபீல்டோட பிளான்ட்டு, சென்னையில் இருக்கிறது. ராயல் என்ஃபீல்டுலேருந்து நம்ம அங்கேருந்து மெட்டீரியல் ஏற்றி, வண்டி இல்லை மெட்டீரியல் தான், அதை ஏற்றி நம்ம இப்போ கோவலம் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ லெட்ஸ் வி கோ. தி வே ஆஃப் வண்டலூர் போய் தான் போகணும். படப்பை ரீச் ஆகிட்டோம். டிராஃபிக் இந்த ஏரியாவில் இங்கே எப்பவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும், இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறனால. ஸோ மக்களே, நம்ம வண்டலூர் வந்து கேளம்பாக்கம் வண்டலூர் ரூட்டில் ஏறிட்டோம். இன்னும் இங்கேருந்து 26 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ that we go. கேளம்பாக்கம் கோவலம் ரோட்டுக்கு வந்தாச்சு. மேலே புது பைபாஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் தான் திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் செம்ம சூப்பர் ஏரி ஒன்று வரும். சொன்ன ஏரி, இந்த ஏரி முறிகிற இடத்துல டோல். இந்த ஏரியை தாண்டுற இடம் கோவலம், இந்த சைடு கேளம்பாக்கம், பேக் சைடு. Here we go guys. டோல் வந்துடுச்சு. டோல் நம்ம டோலில் இருக்குல்ல, இருக்குது 700 இருக்குது டோல். பேலன்ஸ் 700 இருக்குன்னா இதுதான் கோவலத்துக்கு கிடைக்கின்ற ஒரு டோல். Guys, we are reached at nearby the drop location. ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. இங்கிருந்து நம்மளுக்கு லெஃப்ட் எடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். The way to left. இந்த ரோடோட டெட் எண்ட் வந்து கடல். கடல் என்றால் பீச், பீச் என்றால் கடல். So we reach at the beach nearby, but ரிசீவர் இன்னும் வரல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அந்த லோடெல்லாம் இறக்கியாச்சு. இறக்கி இப்போது இங்கே கோவலத்தில் இருக்கேன். வீட்டாண்ட போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான், இல்லைனா எங்கேயாவது ஓரமாக நிப்பாட்டி அதுக்கு அடுத்தது போக வேண்டியதான். டிராஃபிக்லாம் இந்த டைம்லலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ லெட் வி சி. டோல் தாண்டி நம்ம எங்கேயாவது டீ குடிக்க நிப்பாட்டலாம். கோவலத்துலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நல்ல பிரேக்கெல்லாம் எடுத்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காந்தி மண்டபம் தாண்ட இருக்கோம். So it's a time to wind up guys. Hope you guys are enjoying today's vlog. So see you on next vlog. Till then, bye bye, love you, take care.